அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் பெறுகிறது என்ற அன்பின் வாழ்த்துக்களோடு இப்பொழுதும் கூட நம்ம ஒரு அடுத்த செஷனில் கடக்கவிருக்கிறோம். இப்போ டீம்ல எல்லாரும் வந்துட்டீங்களா? சகோதர சகோதரிகளே, டீம் லீடர்ஸ் இருக்கிறீங்களா? டீம்ல எல்லாரும் வந்துட்டாங்களா? ஒரு 2 minutes டைம், அதுக்குள்ள எல்லாரையும் கொண்டு கூப்பிட்டு வந்துருங்க. வெளியில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளும் உள்ளே வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த ஒரு செஷனிற்கு துவக்கமாக நமது பாடல் புத்தகத்தில் உள்ள பாடல் எண் 7 ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் என்கிறதான பாடலை அனைவரும் எழுந்து நின்று பாடலாம். அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் சுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோம் ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோம் ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். என்ன செய்வோமே, நாமும் வாழ்ந்திடுவோம் இயேசுவுக்காய். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோம் ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம்.
இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். உலகத்தையே சொந்தமாக்கினாலும் அதனாலே லாபம் ஒன்றுமில்லையே. இயேசுவுக்காய் நீ எதை செய்தாயோ அதுவே உனக்கு உதவிடும் என்று ஓயாது உழைத்திடுவோம். இயேசுவுக்காய் ஜீவனுள்ள ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். இந்த பகுதிக்கு துவக்கமாக நம்மை ஜெபத்தில் வழிநடத்த சகோதரர் லூக்கா பாண்டிச்சேரி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நாம் அனைவரும் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபம் செய்வோம். எங்களை உருவேற்படுத்துகிற உன்னத தெய்வமே, இன்றைய நாளும் கூட சகோதரர்களோட கூட்டி சேர்த்து உம்முடைய சத்திய காரியங்களை தியானிக்கத்தக்கதாக நீ நேர்த்தியாக ஒழுங்கும் கிரமமாக செய்து கொண்டு வருகிற மேலான கிருபைக்காக எண்ணில் அடங்காத சுதி சுத்திரங்களையும் எண்ணில் அடங்காத நன்றி மன்றாட்டுகளையும் இந்த நேரத்திலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுத்துக் கொள்கிறோம் தகப்பனே. இது இந்த புதிய ஆண்டிலும் கூட 25வது மாநாட்டில் நாங்கள் கலந்து கொள்ளத்தக்கதாக முன்னமே நாங்கள் செய்திட்ட வேண்டுதலையும் ஜபங்களையும் கேட்டு கூட எங்களுக்கு ஒரு சுககீனமும் எந்த ஒரு பலவீனமும் இல்லாதபடிக்கு சுகபலத்தோடு சத்திய காரியங்களை கேட்கத்தக்கதாக நீ செய்திட்ட மேலான கிருபைக்காக மீண்டுமாய் ஒரு முறை நன்றிகளை எடுத்துக் கொள்கிறோம் தகப்பனே. இது அந்த வாலிபர் மாநாட்டிலும் கூட அநேக காரியங்களை நீர் எங்களுக்கு கற்பித்திருக்கிற தகப்பனே. இந்த வாலிபன் எதனாலே அவன் வழிகளை சுத்தம் செய்து கொள்வான்? இதை உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தையினாலே நாங்கள் சுத்தம் செய்து இது அந்த காரியங்களை அந்த பாதையில் நாங்கள் நேர்த்தியாக நடக்க நீர் மட்டுமாய் கிருபதி செய்து கொண்டு வருகிற மேலான கிருபைக்காக நன்றிகளை எடுத்துக் கொள்கிறோம் தகப்பனே. இதாக அப்படியாகவே இந்த வாலிப பிராயத்தில் சத்தியத்துக்குள்ளாக நாங்கள் சந்தோஷமா இருக்கத்தக்கதாக இதோ இந்த 3 நாளும் கூட எங்களை கூட்டி சேர்த்து நீ நேர்த்தியாக வழிநடத்திக் கொண்டிருக்கிறேன். அப்படியாக இன்று 3வது தினம் மதிய வேலை வரையும் கூட உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருந்து வழிநடத்திக் கொண்டு வருகிற மேலான கிருபைக்காக நன்றிகளை எடுத்துக் கொள்கிறோம் தகப்பனே. இது அப்படியே உம்மோடு கூட இன்றைய நாளிலும் கூட உடன்படிக்கை செய்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஒரு விஷயம் நினைவு கூறுகிறோம். அவர்களும் கூட இந்த சத்திய பாதையில் அவர் மரண பரியந்தம் ஓடத்தக்கதாகவும் பரிபூர்ணத்தை சுதந்திரத்துக் கொள்ளத்தக்கதாகவும் இதோ நாங்களும் கூட அந்த பரிபூர்ணத்தை சுதந்திரிக்கவும் இதோ சத்திய பாதையில் முன்மாதிரியாக எங்களுடைய ஜீவியத்தை நாங்கள் நடக்கத்தக்கதாகவும் நீதாமை பொறுப்பெடுத்து வழிநடத்தும். இது அப்படியாக இந்த உலகெங்கும் உள்ள உடன் சகோதர சகோதரர்கள் யாரையும் ஒரு விஷயம் நினைவு கூறுகிறோம். எங்களை சத்தியத்தின் பாதையில் நீர் நடத்துகிறது போல உலகெங்கும் உள்ள அருமை சகோதர சகோதரர்கள் யாவரையும் மனவாட்டி வகுப்பாரையும் சகோதர வகுப்பாரையும் நீர் வழிநடத்துகிறீர் என்ற விசுவாசத்தோடும் கூட நாங்கள் வகுப்பாராக உம்முடைய சித்தத்தை செய்ய உம்முடைய பாதையில் நடக்க நீர்தாமே உம்முடைய ஞானத்தினாலே இடைக்கட்டி வழிநடத்தும் உம்முடைய பரிசுத்த ஆவியின் அனுகிரகத்தை எங்களுக்கு தந்தும் எங்களை மரணம் பரிந்தும் நீர்தாமே பொறுப்பெடுத்து வழிநடத்த வேண்டுமா கூட இந்த நேரத்தில் ஏறெடுத்துக் கொள்கிறோம். கேட்பதும் கேட்க மறந்தது யாவும் எங்களுடைய சித்தத்தின் பிரகாரம் அல்ல, உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்நாளில் பரிபூர்ணமாய் நிறைவேறத்தக்கதாக நீர்தாமை பொறுப்பெடுத்து வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் சகாயமான இயேசு கிறிஸ்துவின் இனிமை நாமத்தினாலே இந்த சிறிய ஜபத்தை ஏற்றுக் கொள்கிறேன். ஜபம் கேள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, கடந்த செஷன் வரைக்கும் நம்ம யூத் கன்வென்ஷன்ல நிறைய ப்ரோக்ராம்ஸை வச்சு நம்ம ஆவிக்குரிய ரீதியில நிறைய காரியங்களை வந்து கற்றுக்கொண்டிருப்போம். இப்ப இந்த ஒரு செஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு அடுத்து வரப்போறதெல்லாம் இதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டோம், இல்ல இதுக்கு அப்புறம் வந்து நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி மேம்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம வரப்போகுது. அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்மளே வந்து ஒரு சகோதரனும் ஒரு சகோதரியும்
தங்களுடைய ஊழிய காரியங்களை நம்மளுடைய பகிர்ந்து கொள்வதற்காக வெளிநாடுகளிலிருந்து இந்த ஒரு கன்வென்ஷன்ல கலந்து கொண்டிருக்கிறாங்க. அவர்களை அறிமுகப்படுத்துமாறு சகோதரர் டேசன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இயேசுக்குள்ளாக அன்பாக பிரியமாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதலாவது யாருக்கும் நம்முடைய தேவனுடைய நாமத்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தாலும் அன்பின் வாழ்த்துக்களை முதலாவது இந்த வேளையிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ நம்மளுக்கு நேரம் ரொம்ப கம்மியாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால எவ்வளவு சீக்கிரம் இந்த ஒரு காரியத்தை நம்ம முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிக்கலாம். ஸோ நம்மளுக்கு தெரியும், நம்முடைய அன்பு சகோதரர் போலந்திலிருந்து நம்முடைய அன்பு சகோதரர் இளைய சகோதரர் ஜாக்கோப் கச்சோர் அப்படிங்கிற நம்முடைய இளைய சகோதரர் வந்திருக்கிறார். ஸோ அவர் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி நான் கொடுக்கணும். ஏன்னா நிறைய பேர் அவர்கிட்ட பேசியிருப்பீங்க, நிறைய பேர் பேச முடியாத ஒரு டைம் இருந்திருக்கும். பட் சகோதரரை அறிமுகப்படுத்துவதிலே ரொம்ப பாத்தீங்கன்னா தேவனுக்கு அது முக்கியமான ஒரு காரியமா இருப்பதனால இந்த ஒரு விஷயத்தை நான் உங்க மட்டும் சொல்றேன். ஏன்னா இது ஒரு விட்னஸா கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்படி டெஸ்டிமோனியா கூட என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம வச்சுக்கலாம். ஸோ கடந்த 2022 இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் போலண்ட்ல பாத்தீங்கன்னா அங்க போவதற்கு தேவன் வாய்ப்பு கொடுத்தார். ஸோ அங்க பாத்தீங்கன்னா கிராக்கோ அப்படிங்கிற ஒரு எக்லீஷியா, போலண்ட்லயே பாத்தீங்கன்னா 2 எக்லீஷியா ரொம்ப பெருசு. ஒன்னு பாத்தீங்கன்னா கிராக்கோ, அதாவது 150 இருந்து 160 கான்சென்ட்ரேட்டட் சகோதர சகோதரிகள் அந்த சபையில இருக்காங்க. ஸோ அந்த சபையிலிருந்து சேர்ந்த அந்த சகோதரர் தான் இவரு. ஸோ நான் பார்த்தேன், எல்லாருமே ஈக்குவலா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ரொம்ப துருதுருப்பா வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது இந்த சகோதரர் பயங்கர ஸ்டீல், அதாவது 24 hours பக்கத்துல தான் வீடு, சபைக்கு பக்கத்துல தான் வீடு. ஆனா அந்த வீட்டுக்கு கூட போகாம ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா சகோதரர் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கக்கூடிய சகோதரர் பராமரிப்பதிலும் சரி, அதே மாதிரி கீபோர்டு மியூசிக் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா தேவன் அவருக்கு அநேக பாவல்கள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கொடுத்திருந்தார். ஸோ அப்போ அங்க இருக்கக்கூடிய மூப்பர்கள் வாலிபர்களுக்குலாம் நீங்க ஒரு கவுன்சிலிங் கொடுங்க, இல்ல அவங்க எப்படி இன்னும் அவருடைய ஊழியத்தில் அவங்க இன்னும் மென்மேலும் வளரணும் அப்படிங்கிறதுக்கு நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எங்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ சொல்லும் போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா வாலிபர்களும் மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஏஜ் பாத்தீங்கன்னா 18 to ஒரு 25 அந்த ரேஞ்சில் தான் பாத்தீங்கன்னா இருந்தாங்க. ஸோ சகோதரர் பாத்தீங்கன்னா அவர்கிட்ட பேசும்போது ஆக்சுவலா யூரோப் பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அந்த கான்சென்ட்ரேஷன் எடுக்கும்போது ரொம்ப உள்வாங்கிது. அதாவது எல்லாருமே அப்படிதான் பண்றோம், பட் அதுக்கு அவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஸோ உடனே ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்க யாரும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா கான்சென்ட்ரேஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எடுக்கணும், ஆனா எடுத்தாங்கன்னா அதுல உறுதியை என்ன பண்ணுவாங்கன்னா நிப்பாங்க. ஸோ நாங்க சொல்லும் போது நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, ஆனா பேப்டிசம் எடுத்தாதான் தேவனுடைய அந்த ஒரு கணக்குல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வரும் அப்படின்னு சொல்லும் போது சகோதரர் அப்போ 16 வயசு. இப்போ நான் அந்த டைம்ல போயிருந்தப்போ ஸோ அடிக்கடி நாங்க தொடர்பு கொண்டு இருந்தோம். ஸோ சகோதரோட அப்பா பாத்தீங்கன்னா சகோதரர் பிரெயின்ஸ்லா கஷோர் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவர் பாத்தீங்கன்னா ஏறக்குறைய போலாண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா சகோதரர்களுக்கும் அவரை தெரியும். செக்ரட்டரி ஆஃப் பைபிள் ஸ்டூடெண்ட் இன் போலாண்ட் இவரோட சகோதரோட அப்பா. ஸோ ட்ராக்ஸ் அடிக்கிறதுல இருந்து வால்யூம்ஸ் ரீபிரிண்ட்ஸ் எல்லாத்தையும் அடிக்கிறதுல இருந்து ஸோ எல்லாமே ட்ரஸ்ட் எல்லா விஷயமே என்ன பண்றாருன்னா இவரும் இவங்க அப்பா தான் என்ன பண்றாங்கன்னா ஃபுல்லா போலாண்ட் பொறுத்தளவுக்கு ஏன்னா எல்லா சகோதரர்களும் அவங்க தெரியும். ஸோ நான் அங்க சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் சகோதரர் பாத்தீங்கன்னா 2024 இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் போயிருந்த போது முன்னாடி சொல்லிட்டார், நான் பேப்டிசம் நான் எடுக்க போறேன், நீங்க சொல்லிட்டு போனீங்க. ஸோ தேவனும் என்கிட்ட பேசினார், அவரே சொன்னாரு, டெஸ்டிமோனியா சொன்னாரு. ஸோ இமிடியேட்டா என்ன பண்ணாருன்னா ஒப்பு கொடுத்து 2024 இன்டர்நேஷனல் கன்வென்ஷன்ல சகோதரர் பாத்தீங்கன்னா பேப்டிசம் எடுத்தாரு. ஸோ அவருக்கு வயசு பாத்தீங்கன்னா 18 வயசு. ஸோ இந்த ஒரு வாலிப ஸ்டேஜ்ல என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனுக்காக எப்படி இங்க எல்லாம் நம்ம பார்த்தோமோ அதே போல அவரும் பாத்தீங்கன்னா ஒப்பு கொடுத்துட்டார். ஸோ சகோதரர் பாத்தீங்கன்னா ஜீலா. இன்னொரு விஷயம் இவர்கிட்ட நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் அங்க வெளிநாட்டுல போகணும், சகோதரர்களை சந்திக்கணும் அப்படின்னு அவங்க அப்பா அம்மா கிட்ட காசே வாங்கல. என்ன பண்ணாருன்னா இவரே ஐடி வீடியோ எடிட்டிங் அதுக்கப்புறம் அனிமேஷன் எல்லாமே கிடைக்கிற அந்த ஒரு வருமானத்துல வச்சுதான் ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணி வந்திருக்காரு. எல்லாருமே அவரோட ஓன் பண்ணி அவங்க அப்பா அம்மா கிட்ட பாருங்க எந்த வயசுல அப்படின்னு பார்க்கும்போது 18 வயசுல. ஓகே, ஏன்னா இது தேவனுக்கு தான் நன்றி நம்ம சொல்லணும். எந்த இது யார்கிட்ட எதிர்பார்க்காம அவரே வரணும் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் 2 months முன்னாடி யூஎஸ் போயிட்டார். போர்ட்லாண்ட் எக்லிஷியா போயிட்டு இப்போ இந்தியா நம்ம ஆக்சுவலா 3 சகோதர சகோதரிகள் வர வேண்டியது, 2 பேருக்கு நல்லா உடம்பு முடியல, வர முடியல. ஸோ சகோதரர் என்ன பண்ணாரு, என்னாலும் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி சகோதரர் பாத்தீங்கன்னா அவர் வந்திருக்கார். ஸோ நீங்க அவர்கிட்ட நீங்க தனியா நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நீங்க நீங்க அவங்களோட ஜபங்களை கூட நீங்க நினைச்சுங்க. ஸோ சகோதரர் பாத்தீங்கன்னா அவரு அங்க போலாண்ட்ல அவங்க எப்படி யூத் கேம்ப் நடத்துவாங்க,
ஸோ அந்த இதுல வந்து எப்படி எடிஃபிகேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன பிரசன்டேஷன் கூட சகோதரர் கொண்டு வந்திருக்காரு. ஸோ அது கூட நம்ம என்ன பண்ணலாம்னா நமக்கு எப்படி அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருவதற்கு நம்மளுக்கு என்ன, ஏன்னா அந்த சகோதரர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு இங்கிலீஷ் தெரியாது, அவங்க போலீஸ் தான் நிறைய பேசுவாங்க. ஸோ அவங்க வந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் தான். ஸோ அதுதான் என்ன பண்ண சகோதரர் வந்து இங்கிலீஷ்ல நல்லா டிரான்ஸ்லேட் பண்ணாரு. நான் போயிருந்தப்போ எல்லாமே அவர் தான் வந்து என்ன பண்ணாருன்னா டிரான்ஸ்லேட் பண்ணாரு. ஸோ அந்த சகோதரர் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு 5 minutes பிரசன்டேஷன் கொடுக்கும்படியாக அவர் அனைவரின் சார்பாக நம்ம அவரை சகோதரர் அழைக்கலாம். ஸோ we request brother Jacob Kachor from Poland to testimony and what are the youth activities you are doing in Poland. Stotram. I know I don't have much time, so I will be fast. Don't translate. So, yeah, cool. So I want first to send hot greetings from all brethren in Poland, from my ecclesia especially, and from all about Europe, whole Europe too. For example, 10 days ago I was in Romania seminar, and brothers and sisters from Romania are sending big greetings to you. I heard many people from Europe, from United States came here before, but I've heard never person that young like me came. So I wanted to share something special with you. Presentation about young people in Poland. Because I'm part of the young people, and maybe older people have different experiences, but I will say about young people. So Poland is this red country on the map. India is in this red circle. Yeah, I came from south of Poland, so it's about 9,000 kilometers by flight. So it's pretty far away, but you can see how far I am from here. And Bible students in Poland, how many are there? Here I created a map of Poland, and red dots are ecclesias. So we have 52 ecclesias in Poland, and around 1,500 members, as you see. My ecclesia is the green dot on map. It's Krakow. It's the biggest ecclesia, and in whole Poland we have around 184 deacons and elders. Please move. But what I want to show you about, it's work of brethren in Poland with young people. Here is the Bible camps list in this summer, 2022. So you see it was around 12 camps in whole Poland, but most of them are located on south. Like here in India, most of brethren are on south here. Same in Poland, and that was very big blessing that I'm from Krakow, because all around my place are many Bible camps. So I have short distance, I can attend many of them, I can meet more brethren because of localization. So that's why. Can you please? And on the example of one camp, I wanted to share you how camps in Poland looks. Because here it's a convention, very big amount of people. But in Poland we have smaller camps, but there are way more, like 12 in summer or something. So smaller groups of people, but more of them. So first, I don't know, please go back. The first day, when people are incoming, we are sitting, people are coming from traveling, we are singing the songs, we are sharing our experience. So it's not like official part, but first day, we are gathering, singing the song, praying the Lord. It's just starting day. Please. And we have many discourses. They look similar like here, so we sometimes split in groups, we discuss, or for example, brother have a topic, we have a discourse, we are listening. Or in the right picture, we are trying to learn songs too, because we want everyone to sing, praise the Lord. So we are discovering new hymns, trying to sing the old ones too. So the singing is very strong in Poland. Everyone is singing. When you hear it, it's like the whole earth is moving when they're singing. Please, next. And we have some in free time. We especially like to have camps in mountain region. So in a free time, we can go outside. We can talk with people
on the mountain trip, for example. Then we can look at the things that God created, like mountains. They're so big, massive, and they are making us thinking about God. And we can create bonds then, because we need to talk. We can't be on phones in rooms because we're outside. We need to talk with people, and it's creating a very, very good bond among us. Once again. Yeah, but we are trying to do cottage meetings. Yes, here's the thing. So every camp, we are trying to find old people that are from Brothering. They are around this area, and to every this brother and sister, we are sending some group of part of a camp to talk with them, to discuss with them, because most of them are too old to attend the classes, the meetings, because they have some issues, problems with health, or they can't move. So that's why we want to bring at least a part of the atmosphere of the meeting to their houses, and they're always happy. This next one, and they really like to talk about their past, like how they get married. But the favorite topic is how they came to truth, because young people in Poland mostly they have parents in Bible students, grandparents, so they don't know how it is to came from word to the Bible students. That we can't feel it because we were born here. We had this feeling from the beginning, but older people, almost all of them, they came to truth by themselves. So many experience. Family was kicked them, don't talk with them. People were throwing stones on them. They were calling them about them bad things. People in village didn't want to talk with them. Experience we as young people now will never experience. But it's very helpful, and it's making us very thankful for that God gives us this opportunity to born in Bible students to avoid those experiences. Please, next one. Even during the breaks, we like to gather in circles and, for example, discuss about some topics. Of course, school sometimes, of course, worldly topics, but many times, for example, we're discussing what was on the topic. For example, we're discussing the topic, what the brother said. We're sharing our experience, our thoughts about this topic, and it's very bonding too, because when you are exchanging your thoughts, that's making you closer, especially when you're talking about Bible-connected things. This next. And in free time, we also like to do some other activities. For example, on the right side, we like to have sports because, of course, our brain must be in good shape. But too much sitting is bad too. So in free time, in summer, when it's too hot, we are playing some sports in the meantime. On the left side, it's a Bible quiz, like here. It's like we very like the Bible quizzes because the competition and the points make everyone be active. So I want more points. I want my team to win. So that's I will focus more. I will open Bible more, and it's expanding your knowledge very high. And yeah, and as is India, every competition is ending with a draw. So yeah, countries are changing, but the rules are the same. Please, next one. And last meeting in day, it's always evening meeting. We are taking more live topics, not hard doctrine one there in the morning when the mind is fresh, but when the evening arrives, we are gathering around mostly fireplace or similar to like gather and talk about experience, how to live a life as a Christian, how to be better at some topics. So very connected to life topics, not anti-types. And then next one. And we like to sing. The campfire atmosphere, it's very good to get a guitar. Some brothers playing the guitar and the rest are singing. So it's very good atmosphere too. It's ending really late sometimes because people want to be together even in night because they don't have many opportunities to see each other every day, only in summer. Please, next one. But even after the last meeting, people are not going to sleep. People are gathering into circles, they are singing, they are talking.
because similar as here, um, only few occasions a year we have to meet. Of course, we have our friends from class, from Ecclesia. We see them every Sunday, even sometimes few times in a week. But rest of them we see few times in a year, like here. So I think we all understand how we want to be together more and more. And the night is later and later. It's 2 a.m. there, so it's very late. But sometimes even whole nights they don't sleep, they want to talk. It's like they very want to be together, like among the brethren. And next one. And at the end of the camp, it's ending around Sunday all the times. So it's good opportunity to then go to the closest ecclesia and to have together meeting. So the ecclesia members, they have fellowship with us, but also some people from camp will say what happened on camp. So what topics we had, what we have done, and brethren are very happy when the average age of ecclesia is falling down, because young people are like so lively, they're so full of energy, and old people really like when it's like younger atmosphere. And next, and for example, this is the photo from the last YAF meeting. It was around a month ago. So even during the winter or another months like summer, we're trying to do enough meetings, but not all can came because they have work, they have college or something. So only people they can go, they are here. And it's like only weekends because we don't have free time. And I think the next but I can talk a lot. Now I have really small amount of time. I could talk more, but only way how to really experience this atmosphere, those brotherly feelings, is to come to Poland. So if any one of you would like to, I know it is a problems with how to fly there, how to get the visa, but if any of you would like, feel invited. We really want to receive you. We will show you how it looks in Poland. So if any of you will afford it, feel invited very from me and from all brethren from Poland. And I think it's that, and yeah. தேங்க்யூ பிரதர். இன்னொரு சகோதரியும் இதே மாதிரி அவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்மகிட்ட ஷேர் பண்ண போறாங்க. அவர்களை அறிமுகப்படுத்துவதற்காக ஜேக்கப் பிரதர் அவர்களை அன்புடன் Thank you, brother. So, first of all, I thank Brother and I would like to convey our love and wishes to the Poland Ecclesia. Thank you. Now I call upon Sister Nithya Martin. Please come to the stage. அன்பான சகோதர சகோதரிகளே, இவங்க வந்து சகோதரி நித்யா மார்டின், அவங்கள பத்தி சொல்லணும்னா சின்ன இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுத்துறேன். ஏன்னா டைம் இல்லாதனால கொஞ்சம் சீக்கிரமா நான் இது பண்ணிடுறேன். அவங்க வந்து இப்ப நித்யா மார்டின் சிஸ்டர் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா இவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா அப்படிம்பாங்க. அப்படின்னா தெரியுங்களா? குயில் போல பாடக்கூடிய ஒரு பறவை, அந்த பறவையை கம்பேர் பண்ணி இவங்களை சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க அதை பத்தி எல்லாம் சொல்லுவாங்க. அதை பத்தி நான் எதுவும் சொல்ல விரும்பல, அவங்கள பத்தி இன்ட்ரடியூஸ் பண்றேன். இவங்க வந்து எப்ப ட்ரூத்துக்குள்ள வந்தாங்க அப்படின்னு சொன்னா 99 அந்த ரேஞ்சில நம்ம அன்பரசு பிரதர், வெள்ளூர் மூத்த சகோதரர் அன்பரசு பிரதர், இவங்க எல்லாம் வந்து ஒன்னா சப்ஜெக்ட் கேட்டவங்க. அதுக்கப்புறம் அவங்க பெங்களூர்ல இருந்துட்டு இப்போ வந்து எங்க இருக்காங்க அப்படின்னா, இந்த படத்துல பாக்குறீங்களா, அது வந்து டெட்ராய்ட் எக்லிஷியா, ஆக்லாண்ட் கவுண்டி, யுஎஸ்ஏல இருக்குது. அங்க நிக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த கலர் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அவ்வளவு அந்த கடைசியில அவங்க பையன் அங்க இருக்கிறாரு, அதுக்கு கீழே அவங்க பக்கத்துல எங்க இருக்கிறாங்க. அங்க ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது யாரு தெரியுதுங்களா, அவர் வந்து பிரதர் கன்னியா. சரிங்களா? சோ அந்த அவங்க இங்கிலீஷ்ல தான் இப்போ அவங்க கரண்ட்லி இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து இங்க வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய ஆதங்கம் என்ன அப்படின்னா, வேலை நிறைய இருக்கு, ஆளு நிறைய இருக்கீங்க இப்போ, சரிங்களா, வேலை செய்ய வாங்க அப்படின்னு கூப்பிடுறதுக்கும் வராங்க. அன்போடு கூட சகோதரி அழைக்கிறோம். கர்த்தருக்குள் அன்பான சகோதரர்களே, அப்பா பிதாவாகிய தேவனுடைய நாமத்திலே எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஒரு வாய்ப்பை தந்த கமிட்டிக்காகவும்
உங்களுக்காகவும் நான் நன்றிகளை ஏறெடுக்கிறேன். எங்களுடைய ஓக்லண்ட் கவுண்டி பைபிள் ஸ்டூடெண்ட் எக்லீஷியா சார்பாக அவர்களுடைய அன்பையும் அவர்களுடைய வாழ்த்துக்களையும் கூட உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள நான் வந்திருக்கிறேன். அவங்க எல்லாரும் உங்களை எல்லாருமே கரம் தூக்கி வாழ்த்தி அன்போடு கூட உங்க எல்லாரையும் பார்க்க ஆசைப்படுறாங்க. அதனால நான் 3 நாட்களாக நிறைய போட்டோஸ் எடுத்திருக்கேன். அதெல்லாம் கொண்டு போய் இப்ப தம்பி எப்படி காமிச்சாரோ அந்த மாதிரி நான் அவங்களுக்கு காமிப்பேன். அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதனால உங்க எல்லாருக்கும் நன்றி. வாலிப பிள்ளைகளாய் நீங்க இருக்கிறதுனால இந்த 2-3 நாட்களாய் நான் பார்த்து கொண்டிருந்தேன். தேவன் உங்க மேல எவ்வளவு அன்பா வச்சு அழைச்சி மூத்த சகோதரர்களுடைய தியாக பலியினால எவ்வளவு ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு நடத்தி கொடுத்தாங்க. அதனால நானும் கூட நிறைய நியூயன்சஸ் கத்துக்கிட்டேன். அப்போ அந்த மாதிரியான பாடங்களை படிச்ச பிறகு ஒரு சகோதரி கூட கேட்டாங்க, ஒரு சகோதரர் கேட்டாரு, இந்த பாடங்களை எல்லாம் படிச்சுட்டு நாங்க உலகத்துக்குள்ளாய் போகும்பொழுது நாங்கள் எப்படி வாழ முடியும் அப்படின்னு. அதுக்கு நிறைய டிப்ஸ் நமக்கு இருக்கு வேதத்திலேயே. ஆனா இப்படி எல்லாம் வாழ்ந்துட முடியுமா அப்படின்னு சொல்லி யாராச்சும் ஒருத்தர் 2 பேர் நம்ம கண்ணில் பட்டா நம்ம அவங்களை பாக்குறதுக்கு ரொம்ப விருப்பமா இருக்கும். அப்படி ஒரு சாட்சியாய் உங்கள் முன்பாய் தேவன் என்னை கொண்டு வந்து நிறுத்ததுக்காக ஸ்தோத்திரம். நான் 39 வயதிலே நான் சத்தியத்தை அறிந்து கொண்டேன். பிரதர் அன்பரசன் அவர்கள் என்னுடைய கிளாஸ்மேட், அவரு பேசிக் ஸ்டடி கிளாஸ்மேட் அவரு. அப்பொழுது நான் சத்தியத்தை கத்துக்கும் பொழுது நான் வரும் பொழுது நான் ஒரு பிரபலமான பாடகியும் பெண்டகாஸ்ட் ப்ரீச்சருமா இருந்தேன். சுட சுட ஒரு கையில ஒரு ராடை கொடுத்தா எப்படி நம்ம டக்குன்னு கையை விட்டுருவோமோ அந்த மாதிரி ஒரே நாள்ல எல்லாத்தையும் விட்டுட்டு சத்தியத்தை கற்றுக்கொண்ட அந்த ஒரே நாள் நான் போன ஃபர்ஸ்ட் லெசனே வந்து ட்ரினிட்டி பார்ட் 2. நான் வந்து அந்நிய பாஷையை பேசுவேன், தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணி எல்லா விதமான போதனை, அதாவது சத்தியத்துக்கு புறம்பான எல்லா காரியங்களையும் நான் செய்திருக்கிறேன். அப்போ நான் வந்து 2வது குரூப்பை சேர்ந்து இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கை எதோடு கூட ஒத்து போகுதுன்னா, பால் ஃப்ரம் டெமாஸ்கஸ் அவருடைய வாழ்க்கையை போல நானும் கூட, அவர் எப்படி தன்னுடைய வாழ்க்கையில முன்னால இருந்த வாழ்க்கையில அவர் ரொம்ப பரிசுத்தவான்களை துன்பப்படுத்துறதுனால அவருக்கு கிடைச்ச வாய்ப்புல ஒவ்வொரு முறையும் இன்னும் எவ்வளவு நம்ம செய்யலாம், இப்படியெல்லாம் நம்ம வாழ்ந்துட்டுமே, இன்னும் நமக்கு கிடைச்ச வாய்ப்பை எப்படி பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லி அவர் ரொம்ப சீரியஸா கடைசி வரைக்கும் ஓடி முடிச்சார். அதே போலத்தான் நானும் அவரை முன்மாதிரியாக வைத்துக் கொண்டு நான் 39 வயது வரைக்கும் எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்துகிட்டு இருந்தேன். சத்தியத்தை கற்றுக்கொண்ட பிறகு என்னெல்லாம் செய்யணுமோ அதை செய்ய தேவன் மகா பெரிய இரக்கமும் கிருபையும் எனக்கு கொடுத்தார். அப்ப அப்படி கடந்து வரும்பொழுது இன்னும் 1 மாதம் கழித்தால் எனக்கு 65 வயது. அப்ப இத்தனை வருஷம் தேவன் கரம் பிடித்து வழி நடத்த உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று நான் அதை கண்ணீரோடு கூட சொல்லணும். ஆனா என்னுடைய மகன் சொல்லி அனுப்பிச்சாரு, தயவு செய்து அழுவாதீங்க. நிறைய பேர் என்ன நினைச்சுக்குவாங்க, நீங்க துக்கத்துல அழுவுறீங்கன்னு. ஆனா நான் அழுவுறது எப்பவுமே தேவனுக்கு நன்றி சொல்ற ஆனந்த கண்ணீர். அதனால என் மகன் சொன்னா, நீங்க அழுவாதீங்க, அழுவாம சொல்லுங்க, தேவன் எனக்கு நன்மை செய்தார் என்று சொல்லி. தேவன் எனக்கு நன்மை செய்தார். அப்போ வாலிப பிள்ளைகளுக்கு நான் ஒன்று சொல்வது என்னன்னா, எல்லாருமே டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷன்ஸ்ல இருப்பீங்க. அந்த ப்ரொஃபஷன்ல உங்களால எவ்வளவு ஸ்கில்ஸை நீங்க டெவலப் பண்ண அவ்வளவு டெவலப் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்கில் எல்லாம் நீங்க சத்தியத்தின் ஊழியத்துக்காக நீங்க செலவிடுறதுக்கு தேவன் நிச்சயமா உங்களுக்கு வாய்ப்பு தருவார். எனக்கும் இப்படிதான் கொடுத்தாரு. நான் பை ப்ரொஃபஷன் ISO ஆடிட்டர், கன்சல்டன்ட் அண்ட் ட்ரெயினர். அப்ப அந்த ஆடிட்டர் பிசினஸ் பண்ணும் பொழுதோ, ஒரு கம்பெனி ஆடிட் பண்ணும்பொழுது அவ்வளவு ஸ்ட்ரிக்டா நம்ம இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸை வச்சு நம்ம சர்டிபிகேட் கொடுக்கலாமா வேணாமான்னு பார்ப்போம். அப்ப அதே போலதான் தினமுமே சத்தியம் சொல்லுகிற ஸ்டாண்டர்டை என் பக்கத்துல வச்சுப்பேன். தேவன் இன்னைக்கு என்ன ஆடிட் பண்ணா நான் வந்து செய்வேனா இல்லைன்னா நான் தோத்து போவேனா அப்படின்னு. அப்படி தினமுமே நான் எனக்கு ஒரு ஆடிட்டரா நான் வந்து இருந்துகிட்டு என்னை எப்பவுமே நான் ஆடிட் பண்ணி செக் பண்ணிக்கிறதுக்கு சத்திய வசனங்களை எனக்கு ரொம்பவும் உதவி செய்தது. அப்ப நான் தேவன்கிட்ட கேட்டேன், முந்தையெல்லாம் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தேனே, இப்ப எனக்கு என்ன வேலை கொடுக்க போறீங்க ஆண்டவரே, நான் எப்படி என்ன செய்யட்டும் நானு அப்படின்னு. ஏன்னு கேட்டா, நம்மளுடைய கான்செக்ரேட்டட் லைஃப்ல நமக்கு 2 கண்கள். ஒன்று, நம்மளுடைய சொந்த காலிங் அண்ட் எலெக்ஷனை என்ஷூர் பண்றதுக்காக நம்ம படிச்சு நம்ம அநேக சத்திய அறிவை வளர்த்து கொண்டு அதன் மூலம் விசுவாசமான ஒரு வாழ்க்கையை வாழணும். அடுத்த கண், நமக்கு இருக்கிற தாளந்துகள் உங்களுக்கு தெரியும், 5 தாளந்துல ஒவ்வொருத்தருக்கு எத்தனை இருக்குன்னு தெரியாது. அந்த தாளந்துகளால் நம்மளுடைய உடன் சகோதர சகோதரிகளுக்கு சத்தியத்தை வளர்றதுக்கு நம்மளால என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செய்வது நம்மளுடைய கடமை. இது 2 தான் நம்மளுடைய கண். இந்த 2 கண்களுக்கும் தேவன் எனக்கு பெரிய கிருபையை தந்தார். நான் சத்தியத்துல 39 வயதுல வந்த பிறகு 2.5 வயது குழந்தை நான் சத்தியத்துல, அப்போ பேட்டில் ஆஃப் அர்மகதான் என்று சொல்லுகிற 4th வால்யூமை டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு தேவன் எனக்கு ஒரு வாய்ப்பை தந்தார்.
2.5 வருடங்கள் அது எடுத்தது. நான் வந்து எம்ஏ சோஷியாலஜி படிச்சேன். ஆனா நான் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சரும் படிக்கல, தமிழ் லிட்ரேச்சரும் படிக்கல. ஆனா என் கைகளையும் என் நேரத்தையும் தேவனுக்கு கொடுத்தேன். அவர் அதை எழுதினார். அதனால இன்னைக்கு வரைக்கும் அதை எழுதணுமே அப்படின்ற ஒரு பயம் இருக்குமே தவிர இதை நான் எழுதுனேன் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. தேவன் என் கரத்தை கொடுத்த பிறகு அவர் அதை பயன்படுத்தி அந்த 4th வால்யூம் எழுதுறதுக்கு 2.5 வருஷம் எனக்கு ஆச்சு. அதுக்கப்புறம் அப்பெல்லாம் வந்து மேனுவல் டைப் ரைட்டர் தான். அப்ப அதுல டைப் பண்ணி அதுல இருக்கிற மிஸ்டேக்ஸ் எல்லாம் பார்த்து எரர் பண்ணி எடுத்து புக்கு கையில வரும்பொழுது 7.5 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு நம்ம கைகள்ல அந்த ஒரு 4th வால்யூம் கையில பிடிக்கும் பொழுதோ எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. நாமும் வந்து தேவனுடைய காரியங்களை செய்ய ஒரு சின்ன கருவியாய் எனக்கும் ஒரு வாய்ப்பு தந்தாரே என்று சொல்லி இப்படி நிறைய காரியங்கள்ல தேவன் பயன்படுத்தி இருக்கிறார். அப்போ நீங்க கேட்கலாம், அப்போ நீங்க ரொம்ப பிளஸடா இருந்திருக்கீங்க, அதனாலதான் உங்களுக்கு இவ்வளவு வேலை எல்லாம் கூட செய்ய முடியுதுன்னு. நம்ம நேத்திக்கு படிச்சோம் சிறை இம்ப்ரிசன்மெண்ட் எப்படி இருக்கும் எக்ஸ்பீரியன்சஸ். அந்த 6 பாயிண்ட் படிச்சோம் இல்லைங்களா, அதுல ஒரு பாயிண்ட் கூட நான் மிஸ் பண்ணதில்லை வாழ்க்கையில. எல்லா பாட்டுகளையும் நான் அனுபவித்து வந்திருக்கிறேன். என்னை பார்க்கும்போது ஒரு பட்டாம்பூச்சி போல தெரியல அவங்களுக்கு. ஆனா ஒரு காலத்துல இப்பவும் கூட என் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியும் நான் எவ்வளவு சிக்க அப்படின்னு. ஆனா அந்த வியாதியின் மத்தியிலும் கஷ்டத்தின் மத்தியிலும் கண்ணீரின் மத்தியிலும் எல்லாவற்றிலும் என் தேவன் எனக்கு போதுமானவரா இருந்தார். கொரோனா டைம்ல எல்லாருக்கும் சரின்னு சொன்னீங்க. அந்த கொரோனா டைம்ல நான் என்ன பண்றதுன்னு உட்கார்ந்து இருக்கும்பொழுதோ ரிக்கனிங் என் பிரதர் வந்து ஒரு முறை கேட்டாரு, வால்யூம்ஸ் புக் எல்லாம் உங்ககிட்ட இருக்க எத்தனை பேர் படிச்சிருக்கீங்கன்னு. அப்ப கை தூக்குனவங்க கொஞ்சம் பேர் தான். 6 வால்யூமும் படிச்சவங்க ஒரு 4 பேரோ 5 பேரோ. இது என்னுடைய மனதுல ரொம்ப நாளா இருந்தது. அப்ப என் மகன்கிட்ட நான் இதை சொல்லும் பொழுது அவர் என்ன சொன்னாரு, நீங்க பாடல்கள் எழுதியிருக்கீங்க இல்லையா, நீங்க அநேகர் எத்தனை பேர் கேட்டீங்கன்னு தெரியல. பேசிக் ஸ்டடி நம்மளுடைய 53 சாங்ஸ 20 வருஷத்துக்கு முன்னால அந்த பேசிக் 6 பாடல்கள் 6 டாபிக் 12 பாடல்களை நீங்க கேட்டு இருந்திருக்கலாம். இல்ல அப்படின்னு சொன்னா லிங்க் கிடைக்கும், அப்புறம் வாங்கிக்கணும். அப்போ அந்த பாடல்கள் வந்து அநேகருக்கு பேசிக் ஸ்டடி படிச்ச உடனே அந்த சாங் கொடுப்பாங்க. அப்ப அந்த பாட்டு கேட்ட உடனே ஒரு பாடம் அப்படியே மனசுல பதிஞ்சிரும். அந்த மாதிரியான பாடல்களை தேவன் தந்தார். அப்ப என் மகன் சொன்னா, நீங்க ஏன் வால்யூம் சாங் எழுதக்கூடாதுன்னு. அப்புறம் சொன்னேன், தம்பி இதெல்லாம் தமாஷ் தம்பி, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. அவன் சொன்னா, நீங்க பண்றீங்கன்னு நீங்க நினைக்கிறீங்கம்மா, அதனாலதான் உங்களுக்கு அந்த வார்த்தை வருது வாயில. நீங்க உங்க கையில கொடுங்க, உங்க நேரத்தை கொடுங்க, தேவன் பார்த்து கொள்வாருன்னு. அழுவேன், தினமும் அழுவேன், புக் எடுத்த பயமா இருக்கும் வச்சிருவேன். ஒவ்வொரு சாப்டரையும் 20 முறை 25 முறை படிச்சு இப்பொழுது 6 வால்யூம்ஸையும் லிரிக்ஸா பண்றதுக்கு தேவன் கிருபை செய்தார். அதுல ஃபர்ஸ்ட் வால்யூம்ல 10 பாடல்கள் நமக்கு வெளிவந்திருக்கு யூடியூப்ல. ஒரு பாட்டை நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு சாப்டர் உங்களுக்கு ரிவைஸ் ஆயிடும். இதனுடைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் அந்த டிஸ்கிரிப்ஷன்லயே இருக்கும். அதை அவங்க பிரிண்ட் அவுட் பண்ணி நம்ம யூஎஸ் பிரதர்ஸ் எல்லாம் எல்லாருமே அந்த வால்யூம்ஸ் பக்கத்துல ஒட்டி வச்சுக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா, ஒரு சாப்டரை படிச்ச உடனே அந்த ஒரு சாங் வந்து இட் இஸ் ஸ்மால் ஜிஸ்ட் மாதிரி ஒரு ரிவிஷனுக்கு. அது போல நிறைய நேரத்துல நம்மளுக்கு படிக்க நேரம் இல்லை, நம்ம சகோதரர்களுக்கு படிச்சா ஞாபகம் இல்லை. ஞாபகம் இருந்தாலும் டக்குன்னு யாராச்சும் கேட்கும் பொழுது ஃபங்க் ஆயிடுறோம். ஆனா பாட்டு வந்து ரொம்ப எளிதாக மனதில் ஊடுருவி பாயக்கூடியது. அதனால பாடல்களாய் பாடும்படி தேவன் கிருபை செய்தார். அதை எழுதுறதுக்கு எனக்கு 2.5 வருஷம் ஆச்சு. ஒரு 2.5 வருஷம் மறுபடியும் எழுதுனேன். எனக்கு அதுக்கு சரியான டீம் கிடைக்கல. அப்போ தேவன் எனக்கு அதுக்கும் ஒரு டீம் கொடுத்தாரு. ஒரு அருமையான டீமோட கூட நான் இப்போ அந்த பாடல்களை செய்து கொண்டு இருக்கிறேன். இந்த 53 சப்ஜெக்ட்ஸை கூட நான் பாட்டா எழுதி வச்சிருக்கேன். உங்களில் தேவன் கிரியை செய்வார் என்று சொன்னால் மூப்பர்களுடைய உதவியோடு கூட ஆர்வம் உள்ளவர்கள் என்னை தொடர்பு கொண்டா உங்களையும் கூட அந்த ஒரு சின்ன கூட்டத்துல சேர்த்துக்கிட்டு ஓடத்துக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஏன்னா நிறைய என்னால எழுத முடியுது, பாட முடியுது. ஆனா எனக்கு மியூசிக் பண்ண எனக்கு நேரம் இல்லை. ஏன்னா நிறைய இன்டர்நேஷனல் டிராவல் போறதுனால எல்லா வேலையும் நானே வச்சுக்க முடியாது. ஒரு ஐஎஸ்ஓ ஆடிட்டர், ஒரு கன்சல்டன்ட் நம்ம அப்படித்தான் சொல்லி தருவோம். எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்காதீங்க, எல்லாத்தையும் டிரான்ஸ்பரண்டா வச்சிருங்க, நீங்க இல்லைனாலும் அதை இன்னொருத்தர் செய்வாங்க அப்படின்னு. அதுதான் ஐஎஸ்ஓனுடைய மேஜர் இது. அப்ப நானும் அப்படித்தான். இப்ப எல்லாத்தையும் வந்து லிரிக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கிறேன். யாராச்சும் வந்தீங்கன்னா நான் அவங்களோட கூட போகலாம். தேவன் என்னை அழைக்கும் அழைப்புல என் ஓட்ட முடியும் என்று சொன்னால் ரிலேல நம்ம எப்படி குச்சியை கொடுத்துட்டு ஓடுறாங்க, அந்த மாதிரி அந்த குச்சியை கொடுத்துட்டு நான் ஓடிடுவேன். தயவுசெய்து அந்த குச்சியை எடுத்துக்கிறதுக்கு யாராச்சும் தயாரா இருந்தீங்கன்னா தேவ சித்தம் என்று சொன்னால் மூப்பர்களோட உதவியோட கூட என்னோட கூட தொடர்பு கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடைசியா வந்து போன மாசம் வெளியிட்ட போட்டோ டிராமா ஆஃப் கிரியேஷன் புக், இதை எழுத 1 வருஷம் ஆச்சு. இந்த புக்கை கையில எடுக்கும் பொழுது எனக்கு ஆட்டோ இம்யூன் டிஃபிஷியன்சி, மிகவும் கஷ்டப்பட்டேன்.
ஆனாலும் நான் எனக்கே டார்கெட் வச்சுக்கிட்டு செஞ்சதுனால தேவன் என்னுடைய பாடுகளின் மத்தியில இந்த புத்தகத்தை வெளியிட்டு கொடுக்க எனக்கு உதவி செய்தார். அப்ப நான் சொன்ன மாதிரி 1 வருஷம் கழிச்சு நான் எப்பவுமே என்ன பார்த்துப்பேன். ஆனா ஒரு பெங்களூர்ல ஒரு சிறிய ஒரு எக்லிஷியாவை சேர்ந்தவங்க அவங்க எல்லாருக்கிட்டையும் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு கார்டை எனக்கு கொடுத்தாங்க. இப்ப இந்த கார்டை நான் தினமுமே எழுதுறேன். நான் எடுத்துக்கொண்ட தீர்மானங்களை நான் சரியா செய்யறேனா, என்னால முடியுதா, எந்த அளவுக்கு எனக்கு உதவி தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நான் தேவன்கிட்ட கேட்கும் பொழுதோ அவர் தேவன் எனக்கு அந்த உதவிகளை கொடுக்குறாரு. அப்ப நான் சொல்வேன் என் மகன்கிட்ட, தினமுமே 1 or 2 ரெட் மார்க் விழுந்துருது தம்பி, என்ன பண்றதுன்னு. அப்ப அவர் சொல்வார், அதுதான்மா நல்லது. எனக்கு குறைவுள்ளவர்களாக நம்ம இருக்கிற வரைக்கும் தான் நம்ம தேவனை மிகவும் அண்டிக் கொள்வோம். நம்ம எல்லாமே கரெக்டா பண்றோம்ன்ற நினைப்பு வந்துருச்சுன்னு சொன்னா நமக்கு பெருமை வந்துடும், நம்ம தேவனை விட்டு விலகி போயிடும். அது நம்மளுடைய மாம்ச பலவீனம். நிறைய ரெட் மார்க் விழுந்தா கூட பரவாயில்ல, கொஞ்ச நாள் பொறுத்து அந்த ரெட் மார்க் எல்லாம் கரைஞ்சி எல்லாமே கிளீனிங்கா வரும் அப்படின்னு சொல்லி. அதனால இந்த ஒரு கார்டு கூட எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. சொல்லிக்கிட்டே போனோம் அப்படின்னு சொன்னா இந்த 64 வருட அனுபவங்களை எவ்வளவோ சொல்லலாம். வெளிநாட்டுல போகும்பொழுது கூட சிகாகோ கன்வென்ஷன்ல பாடுபடியா என்னை அழைத்தாங்க. அந்த பாட்டை கேட்டுட்டு இந்த ஒரு சாங் ஒண்ணு நாங்க பிளே பண்ணோம். நிறைய எக்லிஷியால கூப்பிட்டாங்க. ஹவு டு யூ ஒர்க் ஃபார் திஸ், ஆல் பிஹைண்ட் யூ, எப்படி இதை ப்ராசஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி. அதனால அந்த ஒரு ஆங்கிலத்துல நடக்குது. தெலுங்குல நேத்து ஒரு சிஸ்டர் கிடைச்சாங்க, கன்னடால ஒரு சிஸ்டர் கிடைச்சிருக்காங்க. ஸோ இதை எந்தெந்த மொழிகளில் எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ண முடியுமோ அவங்களுக்காக ஜெபிங்க. இன்னும் தொடர்ந்து தேவனுடைய காரியங்களை முன்னோக்கி செல்ல உங்க எல்லாருடைய ஜெபமும் தேவை. அநேகரை நான் இங்க பார்த்ததில்லை, ஆனாலும் கூட இன்று முதல் இன்று இல்ல முந்தானயத்துல இருந்து நீங்க எல்லாம் என்னுடைய ஜெப லிஸ்ட்ல சேர்ந்திருக்கீங்க. எங்களுக்கு ஜெபிங்க. என்னோட கூட இருக்கிற அந்த சின்ன கூட்டத்துக்கு ஜெபிங்க. எங்களுடைய எக்லிஷியா சார்பில், என்னுடைய மகனின் சார்பில் உங்க எல்லாருக்கும் எங்களுடைய அன்பான நன்றி கலந்த வணக்கம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நன்றி. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஃபார் மோட்டிவேஷனல் ஸ்பீச். அன்பான சகோதர சகோதரிகளே, இவங்க நம்மளுடைய பேசிக் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அப்படியே பாட்டா கேட்டுட்டு வந்துட்டு அப்படியே பாட்டா எழுதிடுவாங்க. சரிங்களா? மியூசிக் தெரியாது, டியூன் போட்டுருவாங்க. பாட தெரியாது, பாடிடுவாங்க. சரிங்களா? ராகம்லாம் தெரியாது, ஆனா நல்லா பாடிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு தாளத்தை தேவன் அங்க கொடுத்திருக்கிறார். சரிங்களா? அப்போ அந்த பாடுகள்ல நம்ம பேசிக் சப்ஜெக்ட் எடுக்கிறப்ப இவங்களுடைய பாடலே நம்ம போட 3 உலகம் பாட சப்ஜெக்ட் எடுக்க போறோம்னா எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறப்ப இந்த பாட்டை போட்டு விடுறோம். சரிங்களா? அதுலயே ஃபுல் சப்ஜெக்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய பண்ணிருக்கிறாங்க. ஸோ உங்கள்கிட்ட நிறைய பேர் செலக்ட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நீங்க வாலண்டியரா இந்த வேலையை நான் செய்ய முடியும்னு வந்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக செய்வாங்க. தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.